ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாகவே நம்ம லைஃப்பில் ஸ்ட்ரெஸ், இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே அதிகமாகவே இருக்கும். இந்த மன அழுத்தத்தை நம்ம தவிர்க்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம எளிய வழிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ குயிக்காக வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல ப்ரெசண்ட்டில் வாழுங்க. லிவ் இன் த மொமெண்ட், லிவ் இன் த ப்ரெசண்ட். நம்மளுடைய கடந்த காலங்களில் நமக்கு கண்டிப்பாக நிறைய காயங்கள் இருந்திருக்கும், நிறைய தோல்விகளை நம்ம பார்த்துருப்போம், நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம், நிறைய கசப்பான விஷயங்கள் கண்டிப்பா நமக்கு நடந்திருக்கும். அதே மாதிரி நம்மளோட எதிர்காலத்துல நமக்கு நிறைய குறிக்கோள்கள் இருக்கும், நம்ம போக வேண்டிய தூரம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அது ஒன்று இருக்கும். இதெல்லாம் உண்மைதான், யதார்த்தம் தான். ஆனா அதுக்காகவே இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை கோட்டை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் மன அழுத்தம் இல்லாமலும் நீங்கள் இருக்கணும். கடந்த காலத்தை பத்தி யோசிச்சுட்டே உங்க வாழ்க்கையை கோட்டை விட்டுறாதீங்க. எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட்டுட்டே உங்க வாழ்க்கையை கோட்டை விட்டுறாதீங்க. இப்ப இந்த செகண்ட் இன்னைக்கு சந்தோஷமா வாழணும், அதுதான் உண்மையான வெற்றி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பெர்ஃபெக்ஷன் இதை நோக்கி ஓடுறத கண்டிப்பா நீங்க நிப்பாட்டியே ஆகணும். ஏன்னா ஒரு பெர்ஃபெக்டான டைம் வரட்டும் ஆரம்பிப்போம், ஒரு பெர்ஃபெக்டான சிச்சுவேஷன் வரட்டும் எல்லாம் சரியாயிடும், ஒரு பெர்ஃபெக்டான லைஃப் வரட்டும் சந்தோஷமா இருப்போம். ஒரு பெர்ஃபெக்ட், இந்த பெர்ஃபெக்ட், அந்த பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பெர்ஃபெக்ட் 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 நீங்க ஓடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க தோத்து போறதை இந்த உலகத்துல யாராலையுமே தடுக்க முடியாது. ஏன்னா பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா எதுவுமே யாருக்குமே பெர்ஃபெக்ட்டா இருக்க போறது கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சின்னதா கூட ஆரம்பிங்க, ஸ்டார்ட் ஸ்மால். அதுக்கப்புறம் நீங்க டெவலப் பண்ணி உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணி உங்களுடைய கோல் என்னவோ அதை நோக்கி நீங்க போயிட்டே இருங்க. இந்த பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதுக்காகவே நீங்க ஏங்கிட்டு இருந்தீங்க, ஓடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க தோத்து தான் போவீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் பெர்ஃபெக்ட்டா வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனா பெர்ஃபெக்ட்டான ஒரு டைம் இருந்தாதான் நான் ஆரம்பிப்பேன் அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனம். உங்களுடைய சிந்தனைகளை ஆழ்ந்து கவனிங்க. அதாவது நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸா ரொம்ப மோசமான சிந்தனைகளை வச்சிருந்திருப்போம், ரொம்ப ஆட்டிடியூட் ரொம்ப மோசமா வந்திருக்கும், எதுக்கு எடுத்தாலும் கம்ப்ளைண்ட் பண்றது, இந்த மாதிரியான ஒரு மோசமான விஷயங்களை கண்டிப்பா நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு ஆளை பத்தி தப்பா யோசிச்சுட்டு இருக்கிறது, ஒரு விஷயம் நெகட்டிவா போயிடுமோன்னு யோசிக்கிறது, ஒரு விஷயத்தை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக யோசிக்கிறது, ஒரு விஷயம் வீணா போகணும்னு யோசிக்கிறது, ஒருத்தர் ஒண்ணுமே இல்லாம போயிடணும், மற்றவங்க அழிஞ்சு போயிடணும்னு யோசிக்கிறது. இந்த மாதிரி மோசமான, விபரீதமான, நெகட்டிவான, கேவலமான சிந்தனைகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணி அதை அப்படியே தூக்கி மண்டை விட்டு வெளியேறிஞ்சிருங்க. அதெல்லாம் உங்களை ஒண்ணு இல்லாம ஆக்கிரும். ஸோ நம்மளுடைய சிந்தனைகளை நம்ம டெஃபினட்டா ஆழமா கவனிச்சு அதை ப்ராப்பரா ரெகுலேட் பண்ணி ஒரு ஃபில்டர் மாதிரி அதை ஃபில்டர் பண்ணி நல்ல சிந்தனைகளை மட்டும்தான் நம்ம சிந்திக்கணும், நல்ல விதமா மட்டும்தான் நம்ம நடந்துக்கணும். கடைசியான டிப் என்ன அப்படின்னா, உங்க ஹெல்த்தை பயங்கரமா கவனிச்சுக்கோங்க. ஒன்ஸ் ஹெல்த் நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு ரெக்ரெட். வாழ்நாள் ஃபுல்லா அதை நினைச்சு நம்ம கவலைப்பட்டே இருப்போம். யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க 1 லட்சம் இழந்திருக்கலாம். அதை நினைச்சு எத்தனை நாள் நீங்க ஃபீல் பண்ணிருக்க போறீங்க? ஒரு வாரம், ஒரு மாசம், 2 மாசம், அவ்வளவுதான். ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு விபத்து நடந்துருச்சு, அந்த விபத்துனால உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இன்ன வரைக்கும் தந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த காயத்தை பார்க்கும் போதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான். ஸோ ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல எந்த காம்ப்ரமைஸும் எப்பவும் எதுக்கும் யாருக்காகவும் பண்ணிக்காதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல மன அழுத்தம் இல்லாம இருக்கிறதுக்கான 5 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோல இன்னும் நம்ம டீட்டெயிலாக நிறைய விஷயங்களை பத்தி பார்ப்போம். ஸோ நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். Bye.